நைஸ் கப்புல்ல. சார் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க சார். இப்படி இப்படி நில்லுங்க. இப்படி ஸ்மைல். சார் மேடம் கரெக்டா தான் நிக்கிறாங்க. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு சங்கடப்படுறீங்க? சங்கடம்லாம் இல்லைங்க, என் தம்பிக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஆமாமா, அதான் தெரியுமே. என் தங்கச்சி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு மட்டும் வெக்கப்படலாம, என் தங்கச்சி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ வெக்கப்பட்டுக்கிட்டே காதலிக்கிறாரு. அது மாமா, அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகம். அப்போ அந்த கன்ஃபியூஷனை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். சிவா, வாட் இஸ் திஸ்? சிவா, நீ இப்படி அப்பாவித்தனமா வெக்கப்பட்டுக்கிட்டு கன்ஃபியூஷனா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா எப்படிரா? உங்க ஃபிளெக்ஸிஸ வீட்டு முன்னாடி வைக்கணும், கல்யாண மண்டபத்திலயும் வைக்க சொல்றேன். பாக்குறவங்களாம் எப்படி நினைக்கணும் தெரியுமா? பா, கல்யாண ஜோடி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாக்குறவங்களாம் கண்ணு படுற மாதிரி பேசிக்க வேணாமடா. ஒண்ணு பண்ணலாம், ஓகே? ப்ரீ வெட்டிங் ஷூட் எப்படி இருக்கணும்னு சாம்பிளுக்கு நானும் உங்க அக்காவும் ஒரு 2-3 போட்டோ உனக்கு எடுத்து காட்டுறோம். ஓகே, நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே சரி மாமா. பாரு பூமி, வா. பூமி வா. ஓ அண்ணி. பூமி வா, நீ பாரு. ஓகே, ரொம்ப பர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்காங்களா? ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பிறந்த மாதிரி பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்கல்ல? ஆமா மாமா. ஹனிமூனுக்கு எங்க அனுப்பலாம்? ஒன்று பண்ணுவோம், அவங்களோட சேர்த்து நம்மளும் பிளான் பண்ணிடலாமா? அம்மா, அம்மா, எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா, சீக்கிரம் டிஃபன் கொண்டு வா. அடடடடா, என்னடி காக்கா மாதிரி கத்திட்டு இருக்க? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம்ல? அம்மாடி, 10 நிமிஷமா? என்னால முடியாதுப்பா. வயித்துல எலி இல்ல, யானையே ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க அப்புறம் சாப்பிடுங்க, நான் இப்பவே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, சொன்னா கேட்க மாட்டியே. நானே ஏதோ பக்கத்துல இருந்து பரிமாறின மாதிரி என் மேல அவ்ளோ கோவப்படுவான் உங்க அண்ணன். சரி, தின்னு தொலை. என்ன பண்ற பூர்ணி? பார்த்தா தெரியலையா நீ? டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்ல இவ்ளோ பூரியா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான், இன்னும் செகண்ட் ரவுண்ட்ல நிறைய பூரி போகும். ஐயோ, இவ்ளோ சாப்பிட்டா நீ குண்டாயிட மாட்டியா? அப்போ என் தம்பிக்கு உன்னை எப்படி பிடிக்கும் பூர்ணி? இப்ப புதுசா பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கா? ஆல்ரெடி நாங்க காதலிச்சு தானே இருக்கோம். அதுவும் கரெக்ட் தானே வச்சுக்கோ. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒல்லியா இருந்தாதான் எல்லா புருஷனுக்கும் தான் பொண்டாட்டியும் ரொம்ப பிடிக்கும். குண்டாயிட்டா அப்புறம் கொண்டுக்கவே மாட்டாங்க. அண்ணி, அதெல்லாம் பழைய காலத்து விஷயம். இப்போலாம் எப்படி இருக்கோன்னு இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி காதலிக்கிறோங்கிற விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். சரி, இதெல்லாம் நீ அப்படியே சாப்பிட்டுக்கோ, நான் உன்னை ரெடி பண்றேன், வா. அண்ணி, நான் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். போட்டோ ஷூட் கூட முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அதுக்கு ரெடி பண்ணணும். போட்டோகிராஃபரை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரெடி பண்ணி இன்னொரு 4 போட்டோஸ் எடுக்கலான்னு இருக்கோம். சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரா? மாட்டாரு, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா, நீ வா. அண்ணி அண்ணி, கொஞ்சம் இரு அண்ணி, பசிக்குது. முடியாது, நான் சொல்றது நீ கேளு. வா வா வா, நீ வா வா. ஐயோ அண்ணி, பசிக்குது. இப்ப நீ இந்த சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நிஜமாவா அண்ணி?
நிஜமாதான். வா. ம். நீங்க உட்காரு. போட்டோகிராஃபர் இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன். நீ தானே இருப்பாருன்னு சொன்ன. நான் இருக்கதா சொன்னேன், இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இரு. ம். எப்பவும் ரெகுலர் ட்ரெஸ்லயும் காலேஜ்க்கு போற ட்ரெஸ்லயும் பார்த்து பூர்ணி அவ்வளோ அழகா இருக்க மாட்டான்னு நீயா நினைச்சிட்டு இருந்திருப்ப. பாரு, இந்த சாரியில இந்த கெட்டப்ல எவ்வளோ அழகா இருக்கா பாரு. அடித்தளம்ன்றது எவ்வளவு முக்கியமா இருக்குமோ அதே மாதிரி நம்ம காதலுங்கிற அடித்தளத்தை என் பூமி அக்கா காப்பாத்துவாங்கன்னு இவ்வளவு நாளா நான் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. பூமி தாய் முடிவு பண்ணா எவ்வளவு பெரிய அடித்தளமா இருந்தாலும் பூகம்ப ரூபத்துல ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும். அதே மாதிரி விதி நினைச்சதுன்னா எவ்வளவு சிறந்த காதல் கதையா இருந்தாலும் சோகத்தை தான் கடைசியில கொடுக்கும். என்ன இவன் போன்ல பேசிக்கிட்டே கண்ணுல கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கான்? அப்படின்னா இவன் பிந்து கிட்ட தான் பேசிட்டு இருக்கானா? என்ன சிவா இது? அழறதுக்காக தான் நம்ம காதலிச்சோமா? சொல்லு சிவா, சொல்லு. நீ இப்படி கேட்டீன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பிந்து. இதயமே நொறுங்கி போற மாதிரி அழுக வந்தாலும் அது வெளியவே காட்டிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய நரகம்னு தெரியுமா பிந்து? இங்க என்னோட நிலைமையும் கூட அப்படித்தானே இருக்கு சிவா.